கேஸ் தான் வருதே தவிர எதுவும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா யமதர்மன்ட்ட வந்து பார்த்து மெசேஜே இல்லை, ஒரு மெசேஜும் இல்லை. ராமான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலா என்னன்னு தெரியல, என்ன பண்றது? அப்படியா? அப்பன்னா இதுக்கு ஈடு இணையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இது ராமா மந்திரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா இந்திரன்ட்ட கேட்டாதான் வேலைக்காவும். வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, அப்பா வா இந்திரலோகத்துக்கு போலாம். அவன் சொன்னான், யமலோகத்துக்கு வந்ததே பெருசு, நானே ஒரு சோம்பேறி, நீ இந்திரலோகத்துக்கு வேற கூப்பிடுற, என்னாலலாம் வர முடியாது. அப்படி நான் வரணும்னு நீ நினைச்சீன்னா என்னை பல்லக்கில் தூக்கிட்டு என்னை எப்படியாவது கூட்டிட்டு போங்க, நான் வரமாட்டேன். ஏறப்பா பல்லக்கு ஏத்திக்கிட்டு யமதர்ம, சித்திரகுப்தர், 2 கிங்கரர்கள் 4 பேரும் எங்க போறாங்க? இந்திரலோகம் போறாங்க. இந்திரன்கிட்ட போனா இந்திரன் செக் பண்ணி பாக்குறாரு, அவருக்கு தெரியல. இந்திரலோகத்துக்குள்ளார கிங்கரர்களுக்கு அனுமதி இல்லை. சித்திரகுப்தனும் யமதர்மராஜா மட்டும்தான் போனாங்க. இந்திரன் எனக்கு தெரியலையப்பா, இப்ப என்ன பண்றது? சரி, நேரா நம்ம எங்க போவோம்? பிரம்மலோகம் போவோம்னு பிரம்மா கிட்ட போனாங்க. பிரம்மா கிட்ட போனோம்னா சித்திரகுப்தன் கலந்துகிட்டாரு. இப்ப யாரு? யமதர்மன், இந்திரன். பிரம்மாவுக்கும் தெரியல. அப்படியா? பிரம்மா என்ன பண்ணாரு? நமக்கு இது ஒண்ணும் தெரியலப்பா, வா நேரா நம்ம எங்க போலாம்? வைகுண்டத்துக்கு போலான்னு பிரம்மா, இந்திரன், அப்புறம் யாரு? இவரு இந்திரன், சொல்லுங்களா? நானே தான் ஞாபகம் வச்சுக்கலாம். யமதர்மன், அப்புறம் பிரம்மா, 4 பேர் தூக்கிக்கிட்டு வைகுண்டத்துக்கு போறாங்க. அங்க பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. பெருமாளே, ராமான்ற மந்திரத்துக்கு ஈடு இணையா நீயே குடுன்ட்டான். என்ன கொடுக்கறதுன்னு யமதர்மனுக்கு தெரியல. என்கிட்ட வந்து கேட்டான், எனக்கும் தெரியல. பிரம்மலோகத்துக்கு வந்து பார்த்தேன், எனக்கும் தெரியல. நேரா நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க ஏதாவது பார்த்து சொல்லுங்க, இவனோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குதுன்னு 4 சேர்ந்து முறையிட்டார்கள். அதற்கு படுத்து கொண்டிருந்த பள்ளி கொண்ட பெருமாள் வைகுண்டர் சொன்னார், ராமான்ற மந்திரத்தை சொன்னா இந்திரன், யமதர்மன், பிரம்மா, சித்திரகுப்தன் 4 பேரும் சேர்ந்து இவனை பல்லக்கில் தூக்குவாங்கன்றது ராமா என்ற மந்திரத்தின் மகிமை அப்படின்னா. அன்பிற்கினியவர்களே, இந்த கலியுகத்தில் அமுதமான வாழ்வை அருந்துவதற்கு, ஒரு துளி அமுதை அருந்துவதற்கு நமக்கு வழியே இல்லை. ஒரு துளி அமுதாக இந்த பூலோகத்தில் ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இந்திரன் அவசரமா அமுதம் குடிச்சான் இல்லையா, எடுத்து களையத்தில் இருந்து அமுதத்தை குடிக்கும் போது அதுல இருந்து ஒரு சொட்டு பூமியில விழுந்துருச்சு. ஒரு சொட்டு. அப்படி ஒரு சொட்டு விழுந்த இடத்திலே ஒரு மரம் முளைத்தது. அந்த மரத்தில் கனிகள் தோன்றின. அந்த கனிகள் தான் உலகத்தில் எந்த இடத்திலும் கிடைக்காத கனிகள் தமிழகத்தில் அதிகமாக விளைகின்றன. அதுதான் நெல்லிக்கனி. ஒரு துளி அமுதம் நெல்லிக்கனி. அதனாலதான் அதியமான் கருநெல்லிக்கனி மரம். லட்சம் நெல்லிக்கனி மரங்கள் தோன்றினால் அதில் ஏதாவது ஒன்று அபூர்வமாக கருநெல்லிக்கனி மரம் தோன்றுமா? அந்த கருநெல்லிக்கனி மரத்திலே பல்லாயிரக்கணக்கான கனிகள் தோன்றிய பிறகு ஒரே ஒரு கருநெல்லிக்கனி மட்டும் உச்சியிலே தோன்றுமா? அந்த ஒரு கருநெல்லிக்கனியை உண்டால் அவர்கள் சாகாத வரத்தை பெறுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நெல்லிக்கனியை அதியன் கண்டெடுத்து தான் உண்ணாது தமிழ் மொழி பேசும் புலவருக்காக அதை கொடுப்பேன் என்று தியாகத்தால் வளர்ந்த புண்ணிய பூமி இந்த தமிழகம். அந்த பெருமை நம்முடைய தமிழகத்திற்கு. நெல்லிக்கனியை தினமும் சாப்பிடுங்க. இது ரொம்ப எளிதானே? எளிதா இல்லையா? தினமும் ஒரு நெல்லிக்கனியை எடுத்து, அதுக்கு ஹரிப்பிரியான்னு பேர். நெல்லிக்கனிக்கு ஹரிப்பிரியா. ஏனென்றால் அது மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமானது. அந்த நெல்லிக்கனி, ஒரு நெல்லிக்கனி சாதாரணமானதல்ல. அந்த நெல்லிக்கனிக்குள்ளே
வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் புரிந்து, இதெல்லாம் சூட்சமம். தினமும் நெல்லிக்கனி சாப்பிடுங்க, தினமும் இளநீர் சாப்பிடுங்க. அப்ப ஒரு